துருகம் ஏசையா. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா. உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. வருபவனை புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருபவனை புறம்பே தள்ளுவதில்லை. எதை கேட்டாலும் தருவேன் என்றவரே. எதை கேட்டாலும் தருவேன் என்றவரே. உமது நாமத்தில் தினமும் செபிக்கிறேன். உமது நாமத்தில் தினமும் செபிக்கிறேன். உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா. உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. இங்கு வரும் நாளிலே கூடார மறைவிலே. இங்கு வரும் நாளிலே கூடார மறைவிலே. ஒளித்து பாதுகாப்பே என்று சொன்னவரே. ஒளித்து பாதுகாப்பே என்று சொன்னவரே. உந்தன் மறைவிலே அனுதினம் வந்திடுவே. உந்தன் மறைவிலே அனுதினம் வந்திடுவே. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா. உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. கல்வாரி மலையிலே காயங்கள் நடுவிலே. கல்வாரி மலையிலே காயங்கள் நடுவிலே. வந்து மறைந்திடுவே. சுகமும் அடைந்திடுவே. வந்து மறைந்திடுவே. சுகமும் அடைந்திடுவே. பரிசுத்தமாய் வாழ்ந்து மகிமை செலுத்திடுவே. பரிசுத்தமாய் வாழ்ந்து மகிமை செலுத்திடுவே. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா. உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா. உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபை இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 19:4-5 வாசித்து பார்த்தால், சூரியன் தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறதாம். சங்கீதக்காரன் ரொம்ப விவரித்து சொல்ல, சூரியன் தன் பாதையில் ஓடுதா, நிற்கலை, நடக்கலை, தூங்கலை, உட்காரலை, ஓடிக்கொண்டே இருக்கிறதா. எதற்காக? ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும். பூமியில் இருளே இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் உலகத்தை பூமியவே சுற்றிட்டு வந்துடுது இல்லையா? அது ஓடுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம்தான். எங்கேயோ ஒரு 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 6 மாதம் ஜெபம் பண்ணிவிட்டு ஊழியம் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ நேரமே இல்லை, முடங்குறது இல்லை. ஒரு ஜெபம், சில பேர் ஜெபம் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே நின்று போயிடும், முடங்கிடும். இதுவல்ல, நம் வாழ்க்கை ஜீவன் உள்ளவரை ஓடிக்கொண்டே இருக்கணும் இயேசுவுக்காக. நம்முடைய சரீரத்தில் பாருங்களேன், இரத்தம் ரொம்ப முக்கியம். மனுஷனுடைய இரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. இந்த இரத்தம் தேங்கி உறைஞ்சு போச்சுன்னு வைங்க,
அவன் மடிந்து மண்ணுக்கு திரும்பிடுவான். அதனால தான் இன்றைக்கி நிறைய கொலஸ்ட்ரால், நிறைய இரத்த ஓட்டம் சரியில்லை, சுத்திகரிப்பு சரியில்லைன்னு சொல்லி நிறைய மாத்திரை மருந்துகள். ரத்தம் ஓடாமல் நின்று போச்சுன்னா இவ்வளோ ஆபத்து இருக்குன்னா, கர்த்தருக்காக நீங்கள் ஓடாடினா எவ்வளவு ஆத்துமாவில் ஒரு ஆபத்து வருன்றதை நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஒரு தண்ணி ஓடாமல் அப்படியே கிடந்துருச்சுன்னு வைங்களேன், சாக்கடையாக போயிடும், துர்நாற்றம் ஆயிரும். ஓட ஓட தான் சுத்தமான தண்ணி சொல்லுவாங்க தமிழில், இறைக்கிற கேணி ஊருன்ட்டு. அப்போ அதனால தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெப ஜீவியத்தில் நம்ம எப்போவும் முடங்கினவங்களாக இருக்கக்கூடாது, ஓடிக்கொண்டே இருக்கணும். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9:24 சொல்கிறாரு, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். உங்களுக்கு ஒரு கைமாறு, ஒரு பிரதிபலன் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கன்றாரு. நாம் இயேசுவுக்காக ஓடணுங்க, நின்றக்கூடாது, செயல்படணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் லோத்துவின் கதையை பார்த்தீங்கன்னா, சோதோம் கொமோரா பட்டணம் பயங்கர விபச்சாரமும் குடிவெறி நிறைந்தது. ஒரு நல்ல பூமியை ஆண்டவர் மனுஷங்களை கொடுத்தா அதை சீரழித்து வச்சுட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, இங்கே ஆண் புணர்ச்சிக்காரர்கள், கொலைகாரர்கள், ஏமாற்றுகிறவர்கள், திருடுகிறவர்கள் நிறைய இருக்காங்க, உன் ஜீவன் தப்ப ஓடுப்பானா அவர் அப்படியே நிற்கிறாரு. கடைசியில் தேவதூதரை அனுப்பி ஆதியாகமம் 19:17 சொல்கிறார், உன் ஜீவன் தப்ப ஓடு, இங்கே சமபூமியில் நிற்காத, இதுதான் எனக்கு நல்ல வேலை, இதுதான் நல்ல பிளேஸு, இதுதான் நல்ல திருமண காரியம், இந்த இது போதும் திருப்தி அடைஞ்சு நிற்கிறாதீங்க, இந்த ஊழியம் போதும், இந்த சபை போதும், இந்த வேலை போதும். கர்த்தர் நியமித்த ஓட்டத்தை நீங்கள் ஓடணும். நீங்களாக ஒரு முடிவு பண்ணி, நீங்களாக ஒரு கற்பனை பண்ணி, நீங்களாக ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஓடு, அதுக்கு பேர் ஓட்டம் இல்லை. கர்த்தர் விரும்புகிற அந்த ட்ராக்கில் ஓடுவதற்குத்தான் ஆண்டவர் அந்த லோத்துவை ஜீவன் தப்ப ஓடு என்று சொன்னார். யோசேப்பு பாருங்க, பாவத்துக்கு விலகி ஓடினாராம். ஆதியாகமம் 39:12 வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற பாவத்தை உதறி தள்ளிட்டு ஓடணுமா. அது மாத்திரமா, எலியாவை பாருங்களே, கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. 3 வருஷம் 6 மாதம் பூமியில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து சாவியை கையில் வச்சிருந்து, கடைசியில் ஆகாப்பை போய் எச்சரித்து மனம் திரும்பு, பொல்லாத குலத்தை விடுன்னு சொல்லி பாருங்க ஊழியத்தில் ஓடுனாராம். 1 ராஜாக்கள் 18:46 கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால ஆகாப்பை காட்டில் வேகமாக ஓடினாராம். ஒரு ஆகாப் குதிரையில் போடுறான், ஆனால் அந்த குதிரையின் ஓட்டத்தை காட்டிலும் எலியாவின் ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அங்கே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஊழியம் பண்ணுவோம், பிரசங்கம் பண்ணுவோம், அப்புறம் 5 நாள் லீவ் எடுத்துருவோம். என்ன மம்பட்டி பிடிச்சா வெட்டுறோம், லீவு ஆஃபு, ஃபோனை அடித்தா எடுக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் அப்படியே காத்திருக்கிறோம். என்ன வாழ்க்கை இது? ஆண்டவருக்காக நீங்கள் ஓடாட்டினா உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் நடந்து ஏமாற்றி இந்த மாதிரி காலத்தை வீணடித்தா ஊழியத்தை இழந்து நிற்போம். இதுதானே யூதாசனுடைய கதையாக இருந்தது. இன்றைக்கு குடும்பம், வேலை, பணம், அது இதுன்னு ஓடுறதை விட்டுட்டு கொஞ்சம் இயேசுவுக்காக ஓடுங்க. உங்கள் இரத்தம் ஓடுறது மாதிரி இருக்கட்டும், உங்கள் ஜீவன் பிழைத்திருக்கட்டும். இந்த நாளில் கர்த்தர் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையின் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவுக்காக செயல்படவும், ஓடவும், உழைக்கவும், தன் சூரியன் தன் பாதையிலே ஓடி உலகத்தை பிரகாசிக்கிறது போல உம்முடைய பிள்ளைகள் பிரகாசிக்கும்படி ஓடட்டும். இந்த நாளில் அவர்கள் குடும்பங்கள், தொழிலை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.